கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து, நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போர் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். அடுத்து சொல்றாரு, அவங்க அதிகாலையில் என்னை கூப்பிடுவாங்க, நான் செவி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. இப்போ என்ன அப்படின்னா, அவங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறதுனால அவர் கூப்பிட்டாலும் கை நீட்டாலும் கவனிக்காம போறாங்க. ஆபத்து வந்து விடுகிறது. தேவன் காணக்கூடாத தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார். அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் முடிவில் நித்திய கன மகிமையை உண்டாக்கும். இந்த காலம் பாடம்னு விற்கிறீங்க, உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறவராய் இருக்கிறார். இப்போ பாடுகள் கஷ்டங்கள் இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா ரசிக்கப்படாதவங்க பயப்படலாம், ஆனால் நீங்கள் பயப்படக்கூடாது. உங்களுக்கு தேவன் இருக்கிறார், தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார், உங்களுக்கு வாக்குத்தத்த வசனம் இருக்கிறது, கர்த்தருடைய தூதர்கள் உங்களை பாதுகாக்கிறார்கள். அப்போ வார்த்தையை கொண்டு நீங்கள் அந்த சூழ்நிலையிலிருந்து எழும்ப முடியும், வெற்றி அடைய முடியும். வார்த்தையை கொண்டு தான் கர்த்தர் நம்மளோட பேசி வழி நடத்தாது. இப்போ நம்ம நித்தம் என் வாசற்படியிலே என் கதவு நிலையருகே இருந்து காத்திருக்கிறவன் பாக்கியவான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். கர்த்தர் அப்படி வழி நடத்துகிறவர். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அதாவது விசுவாசத்தின் ஆவின்னு இருக்கு. பயத்தின் ஆவியை நம்புகிறோம். எப்பொழுதுமே ஒரு குழப்பத்தோடு பயத்தோடு இருக்கிறப்ப குழப்பத்தின் ஆவி வேலை செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம், நமக்கு தெரியுது. ஆனால் நமக்குள்ளே விசுவாசம் இருக்கிறதோ இல்லை என்று நம்மை நாமே பரிசோதித்து பார்க்க வேண்டும். சங்கீதத்தில் தாவீது சொல்றாரு, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதையே பவுல் எடுத்து சொல்றாரு, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதி இருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அப்ப அந்த